Yes, good morning. ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் மேம். So, இன்னைக்கு வந்து நம்ம அந்த பிளட் வெசல்ஸ் சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் உடைய லெக்சர் நம்பர் 4 பார்க்க போறோம். ஓகே. ஸோ போன வாட்டி வந்து நம்ம பிளட் வெசல்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு நான் 2 நாள் ஆச்சுல்ல, ஸோ வந்து ரிவிஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே வந்து தியரியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பிளட் வெசல்ஸ் தான் வந்து நம்ம பாடிக்கு அந்த பிளட் இருக்குல்ல, ஸோ பிளட் வெசல்ஸ் தான் வந்து டியூப் இல்லைன்னா பைப் லைன் மாதிரி. ஓகே. ஸோ அதுல வந்து பிளட் வந்து அது பிளட் வந்து கேரி பண்ற டியூப் இல்லைன்னா பைப் லைன். நம்ம பாடி ஃபுல் இப்போ வந்து ஹார்ட்ல பிளட் இருக்கு. ஸோ அந்த பிளட் பம்ப் ஆகும் போது அந்த பிளட் வந்து த்ரூ அவுட் தி பாடி வந்து கேரி அவுட் ஆகணும். ஸோ எங்க தேவை இருக்கோ அங்க பிளட் எல்லாம் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் இருக்கட்டும், பேன்கிரியாஸ் இருக்கட்டும், இன்டெஸ்டைன், ஸ்டொமக், இதுக்கெல்லாம் வந்து நான் பிளட் அனுப்பணும்னா எது மூலமா அனுப்புவேன்னா பிளட் வெசல்ஸ் மூலமா, இந்த பைப் மூலமா தான் அனுப்பும், இந்த டியூப் மூலமா. இப்போ எப்படி வந்து டேங்க்ல வாட்டர் தண்ணி இருக்கு, அங்க இருந்து எல்லா ஃப்ளோருக்கும் தண்ணி போகணும் கரெக்டா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பைப் சிஸ்டம் வச்சிருக்கோம். அந்த பைப் மூலமா எல்லாருடைய டேப்புக்கும் வந்து அந்த வாட்டர் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். அதே மாதிரிதான். ஓகே. எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து பிளட் ஃப்ளோ ஆகும்னா எது மூலமா ஃப்ளோ ஆகும், எது மூலமா பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆகும்? டியூப்ஸ் மூலமா, பைப் லைன்ஸ் மூலமா. அந்த டியூப் இல்லைன்னா பைப் லைன் தானே சொல்லுவாங்க பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாய்ஸ் சத்தமா தானே இருக்கு, வாய்ஸ் லோவா இல்லல்ல. எஸ் மேம், சவுண்ட் தான் மேம் இருக்கு. சோ இந்த பிளட் வெசலோடைய இது என்ன பண்ணா, இந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க்கா இருக்கு. ஓகே. ஸோ ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க் மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எப்படி இந்த நெட்வொர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட்ல இருந்து த்ரூ அவுட் தி பாடி, அப்புறம் பாடியில இருந்து ஹார்ட், இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நெட்வொர்க். ஸோ ஹார்ட்ல இருந்து நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து எல்லா செல்க்கும் ஈச் அண்ட் எவ்ரி செல்க்கு, அந்த ஈச் அண்ட் எவ்ரி செல்ல இருந்து அப்படியே அந்த நெட்வொர்க் வந்து ஹார்ட், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு க்ளோஸ் நெட்வொர்க்கா இருக்கும். ஓகே. ஸோ பை மல்டி டைரக்ஷனலா இருக்கும். ஸோ ஹார்ட்ல இருந்து யூனி டைரக்ஷனல் பிளட் ஒரே ஃப்ளோவா தான் போகும். ஸோ ஹார்ட்ல இருந்து த்ரூ அவுட் தி பாடி, பாடியில இருந்து ஹார்ட், இந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ்ட் நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ எல்லா பிளட் வெசல்லையும் பாத்தீங்கன்னா வந்து 3 லேயர் இருக்கும். இதுல வந்து 3 மெயின் லேயர்ஸ் இருக்கும். ஆர்ட்ரிஸ், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3 பிளட் வெசல்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஆர்ட்ரி, கேபிலரி, அது ஆர்ட்ரி, வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். இந்த மூணுத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். ஒரு பிளட் வெசல்ஸ்லயும் ஒரு 3 லேயர் இருக்கும். 3 இம்பார்ட்டன்ட் லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் டியூனிகா எக்ஸ்டர்னா, அப்புறமா மிடில் லேயர் டியூனிகா மீடியா, அப்புறமா இன்னர் லேயர் டியூனிகா இன்டர்னா. அவுட்டர்ல இருக்கிறதுனால எக்ஸ்டர்னா, உள்ள இருக்கிறது இன்டர்னா. ஓகே. மிடில் இருக்கிறதுனால மீடியா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டியூனிகா எக்ஸ்டர்னா, டியூனிகா மீடியா, அப்புறமா டியூனிகா இன்டர்னா. ஓகே. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா கொடுக்கல, அதனால நம்ம இதை பத்தி டீட்டெயிலா படிக்க வேண்டாம். ஸோ இப்போ வந்து பிளட் வெசல்ல 3 டைப் இருக்கு. ஆர்டரி, வெயின்ஸ், அப்புறமா கேபிலரிஸ். இது மூணுத்துக்குமே வந்து ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டா இருக்கும், அந்த லேயர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும், அந்த ஸ்பீடு பிளட் போற ஸ்பீடு டிஃபரெண்டா இருக்கும். Okay, அது என்னென்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 வெசலுக்கும் பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டா இருக்கும், அந்த ஸ்பீடு பிளட் ஃப்ளோ போற அந்த ஸ்பீடு டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. அந்த லேயர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அது ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும். சோ ஆர்ட்ரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், இது வந்து நிறைய பிஒய்கியூஸ்ல வந்திருக்கு. ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், அப்புறமா கேபிலரிஸ், இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு திக்கான 3 லேயர்ஸ் இருக்குன்னா ஆர்ட்ரிஸ்க்கு தான். ஓகே. வெயின்ஸ்க்கு இருக்கட்டும், வெயின்ஸ்க்கு ரொம்ப தின்னா இருக்கும். லாஸ்ட் கேபிலரிஸ் இருக்குல்ல, கேபிலரிஸ்க்கு இருக்கவே இருக்காது. ஓகே. கேபிலரிஸ்க்கு ஒரு தின்னான லேயர் ஆஃப் செல் தான் இருக்கும். அது 3 டிவைட் ஆயிருக்காது, எக்ஸ்டர்னா, மீடியா, இன்டர்னாலாம் டிவைட் ஆயிருக்கு. தின் லேயர் ஆஃப் செல் இருக்கும் அவனுக்கு. ஓகேங்களா. இப்போ there are 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஒன்னு ஆர்ட்ரிஸ், அப்புறமா வெயின்ஸ், அப்புறமா கேபிலரிஸ். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆர்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம். ஆர்ட்ரிஸ் என்ன பண்ணும்னா வந்து ஹார்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு வந்து பிளட் கேரி அவுட் பண்ணும். ஸோ ஹார்ட்ல இருந்து பிளட் ஹார்ட்ல இருந்து
கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட். ஹார்ட் கிட்ட இருந்து என்ன போயிடும், ஹார்ட்டை விட்டு எங்க போகும், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு வந்து இது பிளட்டை கேரி அவுட் பண்ணும். ஓகே. கேபிலரிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரிஸ்க்கும் நான் வேணா வந்து ஆர்டரிஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன், கேபிலரிஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வெயின்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்போதான் கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரியும். ஓகே. சோ ஆர்டரிஸ் என்ன பண்ணும்னா பிளட்டை வந்து ஹார்ட்ல இருந்து அவே, இட் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட். ஹார்ட்ல இருந்து மத்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு வந்து இது கேரி அவுட் பண்ணும் பிளட். இதுல டியூனிகா மீடியா இருக்குல்ல, சோ நான் 3 லேயர் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. டியூனிகா எக்ஸ்டர்னா, டியூனிகா மீடியா, அப்புறமா டியூனிகா இன்டர்னா. இதுல டியூனிகா மீடியா மட்டும் ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும். அப்புறமா எதால இது மேட் ஆயிருக்குன்னா மஸ்குலார் டிஷ்யூவால மேட் ஆயிருக்கு. அந்த மஸ்குலார் டிஷ்யூ எப்படி இருக்குமா, எலாஸ்டிக்கா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மிடில் லேயர் எல்லாமே மசிலால தான் மேட் ஆயிருக்கு. நீங்க நிறைய மல்டிபிள் சாப்டர்ல கூட இது நீங்க பாப்பீங்க. இத கொஞ்சம் நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்க. என்னதுன்னா இந்த மிடில் லேயர் மட்டும் வந்து மசிலால மேட் ஆயிருக்கு, அதுவும் எலாஸ்டிக் மசிலால தான் மேட் ஆயிருக்கு. Okay, இது காமன் தான். சோ என்ன சொல்றேன்னா இப்போ ஆர்டரிஸ் வந்து ஹார்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு வந்து பிளட் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதோடைய டியூனிகா மீடியா லேயர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஓகே. அப்புறமா வந்து இது எதால மேடா இருக்குன்னா எலாஸ்டிக் மஸ்குலார் டிஷ்யூவால மேடா. ஏன் இது எலாஸ்டிக் மஸ்குலார் டிஷ்யூவால மேடா இருக்குன்னா ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை பிரஷர்ல பம்ப் ஆகும். இந்த ஹை பிரஷரை அதை தாங்குறதுக்காக என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு மிடில் லேயர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். இந்த மாதிரி ஹை பிரஷர் வரும்போது என்ன ஆகும், சோ இப்ப நீங்க பலூன்ல கூட தண்ணி போட போட ஹை பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கும்ல, சோ அப்ப என்ன ஆயிடும், அந்த பலூனே உடஞ்சிரும். அந்த மாதிரி இது டேமேஜ் ஆகாம இருக்கு, இந்த பிளட் வெசல் டேமேஜ் ஆகாம இருக்கு, அந்த டியூனிகா மீடியா லேயர் ரொம்ப திக்கா இருக்கும். இதுக்குன்னா ஹை இந்த ஹார்ட்ல இருந்து வர பிளட் வந்து பம்ப் ஆறது வந்து ரொம்ப ஹை பிரஷர்ல பம்ப் ஆகுது. ஓகே. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ்க்கு பாத்தீங்கன்னா வால்வ்ஸே இல்ல. இந்த வால்வ் இல்ல, வால்வ்னா அந்த ஓப்பனிங் இல்ல. ஓகே. சோ ஆர்டரிஸ் டு நாட் ஹேவ் வால்வ்ஸ், அந்த ஓப்பனிங் இருக்கவே இருக்காது ஆர்டரிஸ். எதுக்குன்னா இந்த பிளட் பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. சோ அந்த பிளட் பிரஷர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது கரெக்டா ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். ஓகேங்களா, மல்டி டைரக்ஷன்ல எல்லாம் போகவே போகாது. ஏன் வந்து இந்த மாதிரி வேல்வ் வச்சிருப்பாங்கன்னா இந்த ஓப்பனிங் இப்படி ஒரு டோர் மாதிரி, வேல்வ்னா டோர் மாதிரி. இப்போ இந்த டோர் ஓபன் பண்ணா உள்ள ஒரு பர்சன் வரலாம், டோர் க்ளோஸ் பண்ணா அந்த பர்சன் வெளியில போக முடியாது. ஓகே, அந்த மாதிரிதான். சோ ஆர்டரிஸ்க்கு அந்த வேல்வே இல்ல, அந்த டோர் இல்ல. ஏன் டோர் இல்லைன்னா ஆர்டரிஸ் வந்து அதோடைய பிளட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை பிரஷர்ல தான் போகும். அப்பனா ஒரே டைரக்ஷன்ல தான் போகும் அது. இப்ப அது அது பேக் ஃப்ளோ ஆகுமா மறுபடியும். இப்ப நான் லிவருக்கு அனுப்புறேன் வச்சுக்கோங்க, அந்த பிளட் ஹார்ட்ல இருந்து லிவருக்கு வந்து நான் த்ரூ ஆர்டரிஸ் வந்து பிளட் அனுப்புறேன். ரொம்ப ரொம்ப ஹை பிரஷர்ல அனுப்புறேன். அனுப்பும் போது என்ன ஆகும்னா அந்த லிவருக்கு போயிடும், தவிர அந்த லிவர்ல இருந்து மறுபடியும் அங்க போகாது. இதுக்கு அந்த ஹை பிளட் பிரஷரை இது அகெயின்ஸ்ட், அந்த ஹை பிளட் பிரஷருக்கு அகெயின்ஸ்ட் அது போகவே முடியாது அந்த பிளட். அதனால இதுக்கு வேல்வே தேவையில்லை. வேல்வோடைய ரியல் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அந்த பிளட்டோடைய பேக் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான், ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஒரு இடத்துக்கு போயிட்டுனா மறுபடியும் அந்த பேக் ஃப்ளோ அதுலயே போயிடுது. இந்த இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல் தான். பிளட் ஒரு இடத்துக்கு போயிட்டுனா மறுபடியும் அது ரிட்டர்ன் ஆகாது. வெயின்ஸ்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க, லிவர்ல இருந்து பிளட் வந்து ஹார்ட்டுக்கு போயிடுச்சு த்ரூ வெயின்ஸ். ஓகே, அதே வெயின்ஸ் மூலமா ஹார்ட்ல இருந்து லிவருக்கு போக முடியுமா, போகவே முடியாது. ஓகே. சோ அந்த மாதிரிதான் ஒரே ஒரு டைரக்ஷன் தான். ஆர்டரிஸ் உடைய பிளட் பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுல பேக் ஃப்ளோ நடக்கவே நடக்காது. இப்போ ஹார்ட்ல இருந்து லிவருக்கு போயிட்டு லிவர்ல இருந்து ஹார்ட்டுக்கு ஆர்டரிஸ் மூலமா போகாது, வெயின்ஸ் மூலமா தான் போகும். ஓகே. சோ பிகாஸ் ஆஃப் தேர் பிளட், இந்த ரீசனிங் கொஸ்டின்ல கேட்பாங்க, அசஷன் ரீசனிங் கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்பாங்க. ஏன் இதோட டியூனிகா மீடியா திக்கா இருக்கு, ஏன்னா ரொம்ப பிளட் பிரஷர் ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ற பிளட் வந்து ரொம்ப ஹை பிரஷர்ல இருக்கிறதுனால ஆர்டரிஸ்க்கு டியூனிகா மீடியா ரொம்ப திக்கா இருக்கு. எதுக்கு செமிலூனார் வேல்வ்ஸ் இல்ல, பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பேக் ஃப்ளோவே நடக்கவே நடக்காது.
ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகே, யூ ஷுட் பி எல்லாத்துக்கும் ரீசன் தெரியணும். இங்க வெறும் செமி லூனார் வேல்வ் இல்லைன்னு சொல்லி நானும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அதோடைய ரீசன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏன் இல்லைன்னு சொல்லி ஒரு கான்செப்சுவல் மெமரி கூட இருக்கும். நீங்க அது நல்லா மெமரைஸ் கூட பண்ணிப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிப்பீங்க. ஓகே, சோ அதான் பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் போகும் பிளட். மறுபடியும் ரிட்டர்ன் அந்த பிளட் பிரஷரை அகெயின்ஸ்ட் பண்ணி அதை தள்ளி விட்டு உள்ள வரவே முடியாது பிளட். ஓகேங்களா. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா லூமன். லூமன்னா அந்த இன்டர்வல் உள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ், ஓட்ட ஓட்ட அந்த ஸ்பேஸ். ஆர்டரிஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன லூமன் தான் இருக்கும். ரொம்ப சின்ன லூமன் காமிக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க, லூமன் இதுதான் அந்த ஸ்பேஸ். இது மூலம் இதுக்குள்ளதான் அந்த பிளட் அப்படியே வந்து பைப்பு. ஓகே, இதுக்குள்ளதான் அப்படியே பிளட் அப்படியே போகும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி லூமன் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஓட்டை அதுக்குள்ளதான் பிளட் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஆர்டரிஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து உள்ள நேரோ ஸ்பேஸ் சொல்லுவாங்க. நேரோ நேரோ லூமன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் லூமன் சொல்லுவாங்க. சோ ஆர்டரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன லூமன் இருக்கு. Okay? அப்புறமா உங்களுக்கே தெரியும் பிரஷர். பிரஷர் எப்படி இருக்கும், பிளட் பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இட் இஸ் வெரி வெரி ஹை அண்ட் பல்சேட்டிங். சோ ஆர்டரிஸ் இங்க இங்க உங்களுடைய விரிஸ்ட்ல வச்சீங்கன்னா, உங்களுடைய கை விரிஸ்ட் இருக்குல்ல, விரிஸ்ட் பகுதி, அந்த அங்க வந்து உங்களுடைய கை வச்சீங்கன்னா நீங்க இந்த பல்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். அது ஆர்டரியோடைய பல்ஸ் தான். ஓகே, சோ அப்படியே அந்த பிளட் அப்படி பம்ப் ஆகும், அப்படியே பல்ஸ் ஆகும். அந்த ஆர்டரிஸ் பிளட் வந்து எங்க பம்ப் ஆகுது, ஹார்ட். ஹார்ட் கிட்ட இருந்து யாரு கொண்டு வந்து ஆர்டரி. சோ அதுலயும் அந்த பல்சேட்டர், அந்த பல்சேட் இருக்கு. சோ அந்த ஹார்ட் இப்படி பல்ஸ் பண்ணும் போது இந்த ஆர்டரிஸும் பல்ஸ் பண்ணும். அப்படியே யாருக்கு பல்ஸ் பண்ணும், அந்த ஆர்கனுக்கு. புரியுதா. ஹார்ட் பம்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சினாரியோ உங்களுக்கு ஒரு நீங்க மைண்ட்ல திங்க் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹார்ட் இல்ல ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணுது. ஓகே, அது ஆர்டரிஸ்க்கு வருது. ஆர்டரிஸ் பம்ப் பண்ணும், அப்படியே ஹை பிரஷர்ல பம்ப் பண்ணி யாருக்கு அனுப்பும், லிவருக்கு அனுப்பிடும். ஒரு எக்ஸாம்பிளான ஆர்கன் எடுத்திருக்கேன், எல்லா செல்லுக்கும் போகும், லிவருக்கு மட்டும் இல்ல. மேம் லிவரே சொல்லிட்டு இருக்காங்க, அப்ப லிவருக்கு மட்டும் தான் போகுமா, இல்ல இல்ல, எல்லாம் த்ரூ அவுட் தி பாடி போகும். கிட்னிஸ்க்கு போகும், ஸ்டொமக்கு போகும், இன்டெஸ்டைனுக்கு போகும், இல்ல எல்லா பாடி பார்ட்க்கும் போகும். ஹெட்டுக்கு போகும். எல்லாத்துக்குமே பிளட் போய் தான் தீரணும். அதுலதான் ஆக்சிஜன் இருக்கு, நியூட்ரியன்ஸ் இருக்கு, எல்லாமே அதுலதான் இருக்கு. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி செல்க்கு போகும். இந்த ஈச் அண்ட் எவ்ரி செல்க்கு போனாதான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ரெஸ்பிரேஷன் நடந்தாதான் ஏடிபி வரும். அப்போதான் அந்த பாடி வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஆர்டரிஸ் அந்த பல்சடைலா இருக்கும். அப்படின்னா இதுவும் வந்து பல்ஸ் கொடுக்கும். எப்படி ஹார்ட் பீட் வந்து ஹார்ட் பீட் கொடுக்குதோ அதே மாதிரி இதுவும் வந்து பம்ப் பண்ணும் அந்த பிளட் மத்த ஆர்கனுக்கு. அதனால பல்சடைல் சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய விரிஸ்ட்ல வந்து அந்த பல்ஸ் சவுண்ட் கேக்குது. ஏன் பல்ஸ் சவுண்ட்னா அந்த ஆர்டரிஸ் வந்து பிளட் பம்ப் பண்ணுது. ஓகே, பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஸ்லோவாவே இருக்காது. இதுக்கு ஒரு ஆர்கனுக்கு தேவைப்படுது. ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ற பிளட் ரொம்ப ஸ்லோவா கொண்டு போனா அந்த ஆர்கனுக்கு வந்து அது கரெக்டா இருக்குமா, இல்லவே இல்லை. ஃபாஸ்டா கொண்டு போகணும், ரொம்ப ரொம்ப ரேபிடா கொண்டு போகணும். தெரியும்ல உங்களுக்கு, ஆர்டரிஸ் வந்து ஆக்சிஜன் தான் கேரி பண்ணும். ஓகே, ஆர்டரிஸ் வந்து ஆக்சிஜன் மட்டும் தான் கேரி பண்ணும், எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. நம்ம பாத்திருக்கோம்ல, ஹார்ட்ல இருந்து ரைட் ஃபர்ஸ்ட் வந்து வீணாக்காவா, சுப்பீரியர் வீணாக்காவா, அப்புறமா இன்ஃபீரியர் வீணாக்காவா வந்து ரைட் ஆர்டரியம்க்கு பிளட் வந்துடும். ரைட் ஆர்டரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போயிடும். ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்ஸ்க்கு போறதுக்காக பல்மனரி ஆர்டரி இருக்கும். அந்த பல்மனரி ஆர்டரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கொண்டு போகும். அதுதான் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். பல்மனரி ஆர்டரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கேரி பண்ணும். மத்த எல்லா ஆர்டரிஸும் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். ஓகே, சோ ஹார்ட்க்கு லங்ஸ் கொண்டு போகும், ஞாபகம் இருக்கா. சம்மரி மாதிரி சொல்லிடுறேன், இது ஹார்ட்டை விட்டு அவே அவே ஃப்ரம் தி ஹார்ட் பிளட் கேரி பண்ணும். ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். இதோட பிரஷர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். வேல்வு இல்ல. வால் ரொம்ப திக்கா, டியூனிகா மீடியா வால் ரொம்ப திக்கா எலாஸ்டிக்கா இருக்கும். லூமன் இல்ல, ரொம்ப சின்ன ரொம்ப ஸ்மாலான லூமன். ஓகே, சோ நம்ம வந்து ஷேட் கலர் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாமா இப்பவே. 30 ஆயிடுச்சா.
ஸோ இட் டிரான்ஸ்ஃபர் பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட். இந்த ஹார்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு வந்து இந்த பிளட்டை வந்து கேரி பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதுல இருக்கிற அந்த டியூனிகா மீடியாலேயே ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும். எதால மேடா இருக்கு? எலாஸ்டிக் மஸ்குலா டிஷ்யூவால. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எந்த வேல்வும் இல்ல, பிகாஸ் இதோடைய ஹை பிளட் ப்ரெஷரே போதும் ஒரு சைடு கொண்டு போகிறதுக்காக, ஒரே டைரக்ஷன்ல கொண்டு போகிறதுக்காக. பிளட்டோடைய ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். அப்புறம் பல்சடைலா இருக்கும், பல்ஸ் பம்ப் பண்ணும், பல்ஸ் சவுண்ட் நம்மளுக்கு கேட்கும். ஓகே, அப்படியே ஃப்ளோ போயிட்டே இருக்கா, ஸ்டாப் பண்ணி அப்படியே பம்ப் பண்ணும், ஸ்டாப் பண்ணி பம்ப் பண்ணும், ஸ்டாப் பண்ணி பம்ப் பண்ணும். பிளட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரேப்பிடா இருக்கும். அப்புறமா இதுல பிளட்ல வந்து ஆக்சிஜனேட்டடா தான் இருக்கும், எக்ஸப்ட் இன் பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரியில மட்டும் ஹார்ட்ல இருந்து லங்ஸ் கொண்டு போகும் அந்த பல்மனரி ஆர்டரி, அது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கொண்டு போகும். எக்ஸப்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல லியூமன் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஒன் கேபிலரிஸ் வந்து பார்க்கணும். வெயின்ஸ் பார்த்து முடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்? இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலேட்டடா தான் இருக்கும். ஆர்டரிஸ் என்ன பண்ணுதோ அதோடைய ஆப்போசிட் தான் வெயின்ஸும் இருக்கும். வெயின்ஸ் என்ன பண்ணுனா வந்து இட் கேரி பிளட் டுவர்ட்ஸ் தி ஹார்ட், ஹார்ட் கிட்ட கொண்டு போகும். அப்பனா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடில இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஆர்டரிஸ் வந்து ஹார்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி கொண்டு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல அந்த டியூனிகா மீடியா லேயர் இருக்குல்ல, அது ரொம்ப தின்னா இருக்கும், கொஞ்சோண்டு மசில்ஸால தான் மேட. அப்புறமா கொஞ்சோண்டு அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும். இதுல அதிகமான எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும், அதிகமான மசில் டிஷ்யூ இருக்கும். அதனால அதோடைய மீடியா லேயர் ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும், பிகாஸ் மஸ்குலர் டிஷ்யூ கம்மியா இருக்கும், எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் கம்மியா இருக்கும். இதுல அந்த வேல்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும். இட் ஹேஸ் செமி லூனார் வேல்வ்ஸ். ஓகே, ஏன் வந்து செமி லூனார் வேல்வ் இருக்குன்னா, இதோடைய ப்ரெஷர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. பிளட் ப்ரெஷர் ரொம்ப லோவா இருக்கிறதுனால இது பேக் ஃப்ளோ ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ ஹார்ட்ல இருந்து சாரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, ஸ்டொமக்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகுதுன்னா ஹார்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டொமக்கு வர நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த வெயின்ஸ் மூலமாவே இந்த பேக் ஃப்ளோ ஆக சான்ஸ் இருக்கு. அதனால வந்து இதுக்கு செமிலூனார் வேல்வ் இருக்கு. இந்த டோர்ஸ் இருக்கு, டோர் ஓபன் பண்ணிடும். இப்போ ஸ்டொமக்ல இருந்து பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து டோர் ஓபன் பண்ணும். சரி ஓகே, நீ ஹார்ட் கிட்ட போயிட்டுனா அப்பவே டோர் க்ளோஸ் பண்ணிடும், அவ்வளவுதான், எல்லா பிளட் போனதுக்கு அப்புறம். இதுதான் மறுபடியும் ஹார்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டொமக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனால. ஓகே, ஸ்டொமக்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டுக்கு அப்படியே வெயின்ஸ் மூலமா போகும். கரெக்டா, வெயின்ஸ் மூலமா ஸ்டொமக்ல இருந்து ஹார்ட்டுக்கு பிளட் போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது அங்க நடுவுல ஒரு வேல்வ் இருக்கும், ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ஓபன் பண்ணா மட்டும்தான் வந்து அந்த ஸ்டொமக்ல இருந்து போற பிளட் ஹார்ட்டுக்குள்ள என்டர் ஆகும். ஓகே, இப்போ எல்லா பிளட்டும் ஹார்ட்டுக்கு கரெக்டா போயிடுச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடும் இந்த வேல்வ். க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா ஹார்ட்ல இருந்து மறுபடியும் ரிட்டர்னே ஆகாது. அதனாலதான் இந்த ரெகுலேஷனுக்காக இந்த டோர் ரெகுலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போதான் டு பிரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஓகே, இதுக்கெல்லாம் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். வெயின்ஸோடைய லூமன் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போதான் வந்து கம்மியான ப்ரெஷர் இருக்கு, ஆனா நிறைய பிளட் நம்ம இது பண்ணும். கரெக்டா, இங்க அதிகமான ப்ரெஷர் இருக்கிறதுனால நிறைய பிளட் போயிட்டே இருக்கும். இங்க ரொம்ப கம்மியான ப்ரெஷர் இருக்கிறதுனால பிளட் அதிகமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணும், ப்ரெஷரே இல்ல, அதுக்கு மூவ் பண்ற எக்ஸ்டர்னலா ஒரு ஃபேக்டரே இல்ல. அதனால பெரிய பெரிய வேல்வ்ஸ் இருக்கும், சரி பெரிய பெரிய லூமன் இருக்கும், பெரிய ஹோல்ஸ் இருக்கும், பெரிய பைப்பா இருக்கும். ஓகே, லார்ஜ் பைப்ஸா இருக்கும், அது லார்ஜ் பிளட் வந்து போகும். ஓகேங்களா, பிளட் ப்ரெஷர் ரொம்ப லோவா இருக்கும், நாள் பல்சடைலா இருக்கும். ப்ரெஷர் அதிகமா இருந்தா மட்டும்தான் பல்சடைலா இருக்கும், ப்ரெஷரே இல்லல்ல, ஸோ நாள் பல்சடைலா இருக்கும், பல்ஸ் மாதிரி ஆகாது. இது யூஸ்வலா வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். எங்க இருந்து? டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இதை கேரி பண்ணும், எக்ஸப்ட் பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் மட்டும் என்ன பண்ணும்னா லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கொண்டு வரும். ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ்ல நான் சொன்னேன், ஆர்டரிஸ் எப்பவுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். ஹார்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும் தான் கேரி பண்ணும். ஆனா எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி, பல்மனரி ஆர்டரி என்ன பண்ணும், ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுக்கும். இங்க அதே மாதிரி வெயின்ஸ் வந்து நார்மலா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு என்ன கொடுக்கும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு எக்ஸப்ஷன் எதுனா பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் என்ன பண்ணும்னா லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கொடுக்கும்.
ஓகே. ஸோ எக்ஸப்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின், பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின். ஓகே. ஸோ நான் வெயின்ஸோட சம்மரி கொடுத்துடலாமா? இதோட டைரக்ஷன் எது? டுவர்ட்ஸ் தி ஹார்ட். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். பிளட் டைப் என்ன? பிளட் டைப் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும். எக்ஸப்ட் பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ப்ரெஷர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவான ப்ரெஷர். வேல்வ் பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கும். செமி லூனார் வேல்வ் டோர் பிரசன்ட் ஆயிருக்கும். வால் பாத்தீங்கன்னா தின்னா எலாஸ்டிக்கா இருக்கும். அந்த டியூனிகா மீடியா வால் வந்து தின்னா எலாஸ்டிக்கா தின்னா இருக்கும். மஸ்குலர் டிஷ்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் கம்மியா இருக்கும். ஓகே. இப்போ நம்மளுடைய கேபிலரிஸ் ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னேன்? வெயின்ஸ் வந்து இட் கேரி பிளட் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருந்து ஹார்ட் கிட்ட கொண்டு போகும். இது அதான் வெயின். இல்ல டியூனிகா மீடியா லேயர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஏன்னா இதுல மசில் டிஷ்யூவும் இருக்கட்டும், எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் இருக்கட்டும், கம்மியா தான் இருக்கும். செமிலூனார் வேல்வ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். டோர் பிரசன்ட் ஆயிருக்கும். ஏன்னா வந்து பேக் ஃப்ளோ வந்து பிளட்டோடைய பேக் ஃப்ளோ வந்து அது ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஒரு டைரக்ஷன்ல போயிடுச்சுன்னா அதே டைரக்ஷன்ல மறுபடியும் ரிட்டர்ன் ஆக முடியாது. அந்த ரிட்டர்னை ஃப்ளோ பண்றதுக்காக. ப்ரெஷர் ரொம்ப லோவா இருக்கும். ப்ரெஷர் லோவா இருக்கிறதுனால எந்த பல்சட்டைலும் இருக்காது. பல்ஸ் எல்லாம் வருது. நம்ம ரிஸ்ட்ல வர பல்ஸ் வந்து வெயின்ஸ் மூலமா இல்ல, ஆர்டரிஸ் மூலமா தான். எதுக்குன்னா அதுல ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால பல்ஸ் மாதிரி இது பண்ணும். ஓகேங்களா? இங்க பிளட் ப்ரெஷர் ரொம்ப லோவா இருக்கிறதுனால பல்சட் எல்லாம் வராது. பல்ஸ் எல்லாம் வராது. ஓகே. பிளட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா பிளட் வால்யூம் அதிகமா இருக்கும். ஓகே. டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கொண்டு போகும். எக்ஸப்ட் பல்மனரி வெயின். இல்ல பெரிய லூமன் இருக்கும். ஏன்னா அப்பதான் நிறைய பிளட் போகும். ப்ரெஷரே இல்லாம நிறைய பிளட் போகும். ப்ரெஷரே இல்லைன்னா பிளட்டே போகாது. கரெக்டா? ரொம்ப ரொம்ப கம்மியான பிளட் தான் போகும். சோ பெரிய லூமன் வச்சிருக்கிறதுனால கம்மியான ப்ரெஷர்ல கூட நிறைய பிளட் போகும். ஓகே. இதுல ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர் இருக்கிறதா சின்ன லூமன் தான் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ப்ரெஷர் அதிகமா கொடுத்து நிறைய எக்ஸ்ட்ரீமான அதிகமான பிளட் போயிடுச்சுன்னா இட் வில் பி கொலாப்ஸ். அதனால சின்ன லூமன் கொடுத்துருப்பாங்க ஆர்டரிஸ்ல. இப்போ நம்ம கேபிலரிஸ் வந்து பார்க்கலாம். எரேஸ் பண்ணிக்கிட்டுமா? ஸோ கேபிலரிஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் நடுவுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் இது என்னது? கனெக்டிங் லிங்க். இட் இஸ் அ லிங்க் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். கேபிலரி பாத்தீங்கன்னா ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். கேபிலரி பெட் ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா ஒரு கேபிலரில இருந்து நிறைய டிவைட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. சோ ஆர்டரிக்கும் வெயின்க்கும் நடுவுல என்னது? அப்படியே டிவிஷன் நிறைய கேபிலரிஸ் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கட்டுமா? ஆர்டரிஸ் நான் ரெட் கலர்ல உங்களுக்கு இது பண்றேன். இதுதான் ஆர்டரிஸ் வச்சுக்கோங்க. ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் வெயின்ஸ் வச்சுக்கோங்க. இது வெயின்ஸ். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வச்சுக்கிறது நான் கேபிலரிஸ் வச்சுக்கோங்க. நிறைய நெட்வொர்க்கா இருக்கு. நிறைய பைப் இருக்கும். இதை நான் எப்படி வரையறதுன்னு தெரியல. ஒரு நெட்வொர்க் மாதிரி நெட் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. நெட் நிறைய பைப்ஸ் டிவைட் ஆயிடும். டயக்ராம் கொடுத்துருப்பாங்களே, இதோ இதுதான் கேபிலரிஸ். எப்படி டிவைட் இருக்குன்னு பாருங்க. இதுதான் கேபிலரிஸ். இந்த மாதிரி அப்படியே பஞ்ச் ஆஃப் பஞ்ச் ஆஃப் டியூப்ஸ் இருக்கும். அதுதான் கேபிலரிஸ். இதுதான் கேபிலரி பெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. புரிஞ்சுச்சா? டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ கேபிலரிஸ் தான் பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ்க்கோ வெயின்ஸ்க்கோ ஒரு லிங்க் மாதிரி. இது ஒரு நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சோ சின்ன சின்ன ஆர்டரிஸ்க்கோ சின்ன சின்ன வெயின்ஸ்க்கோ நடுவில் ஒரு நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகும். ஆர்டரிய நிறைய பீசஸா டிவைட் பண்ணா அது ஆர்ட்ரியோல்ஸ் சொல்லுவாங்க. வெயின்ஸ் நிறைய பீசஸா டிவைட் பண்ணா அந்த வெனியூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் வெனியூல்ஸ். ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் வெனியூல்ஸ். ஸோ ஆர்ட்ரியோல்ஸ்க்கும் வெனியூல்ஸ்க்கும் நடுவில் நிறைய கேபிலரிஸ் இருக்கும். ஓகே. நிறைய கேபிலரியோடைய டியூப்ஸ் இருக்கு. இங்கதான் என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எதோட எக்ஸ்சேஞ்ச்? இல்ல அந்த பிளட்ல இருக்கிற அந்த மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இதுதான் கேபிலரிஸ். கரெக்டா? இங்க டிஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஷ்யூ. இப்போ இங்க பிளட் வந்துரும்.
இங்க பிளட் வந்துரும் ஃபுல்லா. ரெட் கலர்ல வர்றது இருக்கலாம், அது பிளட்னு வச்சுக்கோங்க. இந்த பிளட்ல இருக்கும் என்னென்ன இருக்கும் அந்த பிளட்ல? இந்த பிளட்ல ஆக்சிஜன் இருக்கும், நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஓகே, வேற என்ன இருக்கும்? நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஹார்மோன்ஸ் இருக்கும், என்சைம்ஸ் இருக்கும். என்சைம்ஸ்லாம் இல்ல, ஹார்மோன்ஸ் இருக்கும், நியூட்ரியன்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இதெல்லாம் டிஷ்யூஸ்க்கு வந்துடும். யார் மூலமா? கேபிலரிஸ் மூலமா இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஓகே, இப்போ இந்த பாடியோட டிஷ்யூல இருந்து என்னென்ன இருக்கு? டிஷ்யூல என்ன இருக்கு? வேஸ்டான கார்பன் டை ஆக்சைடு, வேஸ்ட். அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து யாருக்கு போயிடும்? கேபிலரிஸ்க்கே போயிடும். சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் கேபிலரிஸ் இப்போ இருக்குன்னு புரியுதா? இதை விட இதை விட சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்னால. ஓகே, so it is the main site for the exchange of materials. என்ன மெட்டீரியல்ஸ்? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செல் அனுப்பிடும், டிஷ்யூஸ் அனுப்பிடும். டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் எல்லாமே கேபிலரிஸ் கண்டு. இந்த மாதிரிதான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேபிலரிஸ். பிளட் இருந்தா மட்டும் போதாது, அதோட எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அந்த மெட்டீரியல்ஸ், அப்போதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, புரிஞ்சுச்சா? கேபிலரியோடைய ஃபங்க்ஷன் புரிஞ்சுச்சா? கொடுத்துருக்காங்க பாருங்க. So capillaries are the link between arteries and veins. ஏன்? to exchange materials between blood and tissue. பிளட்டுக்கும் டிஷ்யூஸ்க்கும் நடுவில் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். அது எது மூலமா நடக்குதுன்னா, அது யார் ஹெல்ப் பண்றாங்கன்னா கேபிலரிஸ் மட்டும்தான். இந்த டியூனிகா மீடியா எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் லேயர் மட்டும்தான் இருக்கும். அது பேர் எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டியூனிகா மீடியா இருந்தா மசில் டிஷ்யூ இருக்கும், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே டியூனிகா மீடியாவே இல்லைன்னா நோ மசில் டிஷ்யூ, நோ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். செமிலூனார் வால்வ் இதுலயும் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுக்குன்னா இது ரொம்ப தின்னா இருக்குல்ல, பிளட் ஃப்ளோ ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்து இது வந்து தின்னா இருக்கும். பிளட் ஃப்ளோ பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாலே அங்க கண்டிப்பா வால்வ் இருக்கும், ரெகுலேட் பண்றதுக்காக, டு பிரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ரிட்டர்ன் ஆயிடக்கூடாது இந்த பிளட். அதுக்காக வந்து அந்த செமிலூனார் வால்வ் எங்கெல்லாம் ப்ரெஷர் கம்மியா இருக்கும் அங்கெல்லாம் செமிலூனார் வால்வ் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த தின்னா இருக்குன்னு சொன்னல, இந்த ஏன் வந்து இந்த கேபிலரிஸ்ல மட்டும் டியூனிகா மீடியாவே இல்ல, ரொம்ப தின்னான ஒரு லேயர், செல்லுடைய லேயர் தான் இருக்கு. ஏன்னா இந்த தின்னஸ் மூலமா தான் வந்து ஈஸியா அந்த கேஸ் இருக்கட்டும், நியூட்ரியன்ஸ் இருக்கட்டும் எல்லாம் வந்து டிஷ்யூக்கு போயிடும், டிஃப்யூஸ் ஆகும் நல்லா. ஓகே, அதே மாதிரி டிஷ்யூஸ்ல இருந்து இருக்கிற மெட்டீரியல்ஸும் வந்துடும். இந்த மாதிரி தின்னா இருக்கிற லேயர்னாலதான் வந்து ஏன் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நடக்க முடியுது. இட் இஸ் பாசிபிள். ஓகே, இந்த பிளட் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும் கேபிலரிஸ்ல. ஓகேங்களா? ஏன் இது ஸ்லோவா போகணும்? அப்பதான் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த எக்ஸ்சேஞ்ச்காக. ஸோ பிளட் வந்து மிக்ஸ்டா இருக்கும், ஆக்சிஜன் கூட பார்ஷியலி மிக்ஸ்டா இருக்கும், டீஆக்சிஜேட்டட் கூட கொஞ்சம் மிக்ஸா இருக்கும். மிக்ஸ்டு பிளட்டா தான் இருக்கும். எதுக்குன்னா வந்து அப்பதான் வந்து அங்க போய் கரெக்டா ஆக்சிஜன் எல்லாம் அனுப்பி டீஆக்சிஜன் எல்லாம் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துக்கும். இந்த பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும், ப்ரெஷர் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ரெஷர் கம்மியா இருந்தாலே பல்ஸ் எல்லாம் வராது, நான் பல்சட்டைலா மாறிடும். எங்கெல்லாம் ப்ரெஷர் கம்மியா இருக்கும் அங்கெல்லாம் பிளட் வால்யூம் அதிகமா இருக்கும். இதோட லூமன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி நேரோ, ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப 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 ஒல்லியா இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் அது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது. வால் ஒரே ஒரு செல் திக்கா தான் இருக்கும், எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் ரொம்ப ஃபாலிங் கம்மியா இருக்கும், பல்சடைல் இருக்காது. பிளட் ஃப்ளோ வந்து ஸ்லோவா தான் இருக்கும், அந்த ப்ரெஷர் கம்மியா தான் இருக்கும். பிளட் வால்யூம் அதிகமா இருக்கும். யாரை யாரை கனெக்ட் பண்றாங்க? ஆர்ட்ரியோல்ஸையும் வெனியூல்ஸையும் கனெக்ட் பண்றாங்க. ஓகே, புரிஞ்சுச்சா? எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் படிங்க, இல்லைன்னா ஃபங்க்ஷன் படிங்க. எப்படி படிக்கணும் நான் இங்க எழுதட்டுமா சைட்ல? சோ என்ன ஆர்டர்ல படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் படிங்க, இல்லைன்னா ஃபங்க்ஷன். டைரக்ஷன் வந்து ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் இருக்கு,
என்னது அவே ஃப்ரம் தி ஹார்ட் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். கேபிலரிஸ் மட்டும் ஃபங்க்ஷன் இருக்கு. என்னது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல், லிங்க் ஆர்டரிஸ் டு வெயின்ஸ் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளட்டோடைய டைப், என்ன பிளட்ட கொண்டு போகுது, ஆக்சிஜனா டி ஆக்சிஜனா, மிக்ஸ்டு ஆக்சிஜன் அண்ட் டி ஆக்சிஜனா, அது படிக்கும். தேர்ட் ஒன் பிரஷர், ஹை பிரஷரா லோ பிரஷரா ஃபாலிங் பிரஷரா. ஓகே. ஃபோர்த் ஒன் வால்வ்ஸ், பிளட் வால்யூம் படிச்சுக்கோங்க, பிளட் வால்யூம். அண்ட் தென் லூமன், பிளட் வால்யூம் வந்தாலே லூமன் வந்துடும் கண்டிப்பா. ஸ்மாலா, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலா, லார்ஜா படிச்சுக்கோங்க. அப்புறம் வால்வ். சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, அந்த டியூனிகா மீடியா வால். எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டேனா. சோ இப்படிதான் நீங்க படிக்கணும். சோ இதுதான் வந்து அந்த ஆர்டர் டு ஸ்டடி. சோ இனிமேல் இனி 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 வர எல்லாத்துலயும் வந்து நான் ஆர்டர் கொடுக்க போறேன். சோ அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் ஆர்டர் ஆஃப் ஸ்டடி. இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும் நீங்க. அப்போதான் ஈஸியா இருக்கும். சோ ஏன்னா இங்க பாருங்க கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியுது. சோ பிளட் எங்க இருந்து கொண்டு வருதுன்னு தெரியுது, ஆர்டரிஸ் எங்க இருந்து கொண்டு வருதுன்னு தெரியணும், அதுல என்ன பிளட் கொண்டு வருது, என்ன பிரஷர்ல கொண்டு வருது, எவ்வளவு கொண்டு வருது, லூமன் இருக்கா, வால்வ் இருக்கா, அப்புறமா வால் இருக்கா, ஒரு ஃப்ளோ இருக்கு. அதனாலதான் வந்து இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைரக்ஷன்ல தான் சொல்லி தருவேன். அப்போதான் இந்த ஆர்டர்ல தான் சொல்லி தருவேன். அப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரிமெம்பர் பண்றதுக்காக. ஓகே. சோ இது முடிஞ்சிருச்சு, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பாத்துக்கலாம். Arteries divide into arterioles and then into capillaries. This way they come in contact with all the tissues and bath the cell with blood plasma. Diagram 15.4 shows the possible route the blood may take between arteriole, capillary bed and venule. என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஆர்டரிஸ் சின்ன சின்னதா டிவைட் ஆகி ஆர்டரியோல்ஸா மாறுது, வெயின்ஸ் சின்ன சின்னதா டிவைட் ஆகி வெனியூல்ஸா மாறுது. ஆக்சுவலி கேபிலரிஸ் எங்க இருந்து வருதுன்னா இந்த ஆர்டரிஸ்ல இருந்து தான் வருது. ஆர்டரிஸ்ல ஆர்டரியோல்ஸா டிவைட் ஆனதுக்கு அப்புறமா ஆர்டரியோல்ஸ் நல்லா டிவைட் ஆகி கேபிலரிஸா மாறிடுமா. ஓகே. அப்புறமா அந்த கேபிலரிஸா மாறினதுக்கு அப்புறமா அந்த வெனியூல இதை ஜாயின் பண்ணிக்கும். ஓகே. வெயின்ஸ்ல இருந்து வெனியூல்ஸ் வரும், ஆர்டரிஸ்ல இருந்து ஆர்டரியோல்ஸ் வரும், கேபிலரிஸ் வரும். ஓகேங்களா? சோ கேபிலரிஸ் உடைய பர்த் யாரு, யார் வந்து மதர் ஆஃப் கேபிலரிஸ்னா ஆர்டரிஸ் தான். அங்க இருந்தானே அது ஆரிஜினேட் ஆகுது. இப்போ வந்து மேஜர் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து பார்க்கணும். மேஜர் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். எப்படி வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் நார்மலா ஒரு ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துடலாம். ஹார்ட்ல இருந்து ஆர்டரிஸ்க்கு போகும், ஆர்டரிஸ்ல இருந்து ஆர்டரியோல்ஸ்க்கு போகும், ஆர்டரியோல்ஸ்ல இருந்து கேபிலரிஸ்க்கு போகும், கேபிலரிஸ்ல இருந்து வெனியூல்ஸ்க்கு போகும், வெனியூல்ஸ்ல இருந்து வெயின்ஸ்க்கு போகும், வெயின்ஸ்ல இருந்து ஹார்ட்க்கு போகும். இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஸ்கெட்ச். இதுதான் இந்த டோட்டலா இப்போ இந்த ஒரு டாபிக் நான் வந்து ஒரே சென்டென்ஸ்ல உங்களுக்கு முடிச்சிட்டேன். நான் என்ன சொன்னேன் இங்க பண்ணட்டுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஹார்ட்ல இருந்து எங்க போகும், ஆர்டரி எடுத்துருப்போம், பிளட் ஆர்டரி எடுத்துட்டு போகும். பிளட்டோடைய ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். ஹார்ட்ல இருக்கிற பிளட் ஆர்டரி எடுத்துட்டு போகும், ஆர்டரியில இருக்கிற பிளட் ஆர்டரியோல்ஸ் எடுத்துட்டு போகும், ஆர்டரியோல்ஸ். அப்புறமா ஆர்டரியோல்ஸ் இருக்கிற பிளட்ட வந்து யாருக்கு எடுத்து கொடுக்கணும்னா கேபிலரிஸ். கேபிலரிஸ்ல இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும், கேபிலரிஸ்ல இருந்து அங்க இருந்து எல்லாம் எக்ஸ்சேஞ்சா முடிஞ்சதுக்கு அப்புறமா வெனியூலுக்கு போயிடும். வெனியூல் வெயின்ஸ்க்கு போகும், வெனியூலுக்கு போயிடும், அதுக்கப்புறமா தான் வெயின்ஸ்க்கு போகும்.
இதுதான் ஃப்ளோ ஆர்டர். இங்க எழுதிட்டுமா? ஃப்ளோ ஆஃப் பிளட். இதுதான் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஓகே, சோ இந்த ஒரு பேராகிராஃப்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நான் இங்க இங்க எழுதிக்கிட்டேன். இங்க வந்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சிம்பிள் ஆயிடுச்சா? நம்ம ஒன்னொன்னா படிக்கலாம். Blood that has been circulated through the body has lost much of the oxygen. It carried this deoxygenated blood returns to the heart by two major veins. என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஆர்டரி கொண்டு போகும். ஆர்டரி வந்து ஆர்டரியோல்ஸ் கொடுக்கும். ஆர்டரியோல்ஸ் வந்து கேபிலரிஸ் கொடுக்கும். கேபிலரிஸ் என்ன பண்ணும்? எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கேபிலரிக்கு உள்ள இருக்கிற பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமா ஆக்சிஜன் உள்ள எல்லா ஆக்சிஜனும் என்ன போயிடும்னா டிஷ்யூஸ்க்கு போயிடும், செல்லுக்கு போயிடும். அப்புறமா செல்ல இருக்கிற எல்லா கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆயிடும்னா யாருக்கு போயிடும்? கேபிலரிஸ்க்கு போயிடும். கேபிலரிஸ்க்குள்ள பிளட்டுக்கு போயிடும். இப்போ கேபிலரிஸ் என்ன பிளட் இருக்கு? டி ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு. ஓகே, ஆக்சிஜன் இல்லாத பிளட். இந்த டி ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வெனியூலுக்கு போகும். வெனியூல்ல இருந்து வெயின்ஸ்க்கு போகும். ஓகே, வெயின்ஸ் வந்து ரெண்டு மேஜர் வெயின்ஸ்க்கு போயிடும். ஓகே, வெனியூல்ல இருந்து ரெண்டு மேஜர் வெயினுக்கு போயிடும். அதுல ஃபர்ஸ்ட் மேஜர் வெயின் என்னதுன்னா, மேஜரா பெரிய இம்பார்ட்டன்டான வெயினுக்கு போயிடும். ரெண்டு வெயின் இருக்கு. அந்த மேஜர் வெயின்ஸ் என்னதுன்னா, வாட் ஆர் தி டூ மேஜர் வெயின்ஸ்னா, சுப்பீரியர் வீனாக்காவா, இன்ஃபீரியர் வீனாக்காவா. நான் சொல்லியிருக்கேன்ல, சுப்பீரியர் வீனாக்காவா, இன்ஃபீரியர் வீனாக்காவா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஃப்ரம் தி பாடி ஹார்ட்டுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஹார்ட்ல ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல பாத்துருக்கோம்ல, அதேதான். சோ ரெண்டு மேஜர் வெயின்ஸ் என்னதுன்னா, வெனியூல்ல இருந்து இந்த ரெண்டு மேஜர் வெயின்குள்ள போயிடும். சுப்பீரியர் வீனாக்காவா, அப்புறமா இன்ஃபீரியர் வீனாக்காவா. சோ இது என்ன பண்ணணும்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹெட்ல இருந்து ஷோல்டர் இருக்குல்ல, சோ எதுக்கு சுப்பீரியர் வீனாக்காவா இன்ஃபீரியர் ஒரே ஒரு வெயின் மூலமாவே போயிடலாம்ல? ஏன் சுப்பீரியர் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லி ரெண்டா டிவைட் ஆயிருக்குன்னா, இந்த சுப்பீரியர் வீனாக்காவா டீஆக்சிஜனேட் ரெண்டுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கொண்டு வரும் பாடி பார்ட்ஸ்ல இருந்து. ஆனா இது ரெண்டுமே டிவைட் பண்ணிக்கும். இந்த பாடி பார்ட்ல இருந்து கொண்டு வா, நான் இந்த பாடி பார்ட்ல இருந்து கொண்டு. அந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது சுப்பீரியர் வீனாக்காவா டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஹெட் அப்புறமா ஷோல்டர் ரீஜன் இருக்குல்ல, அங்க இருந்து எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஹார்ட்டுக்கு கொண்டு. இன்ஃபீரியர் வீனாக்கா எல்லா லோவர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கும், ஸ்டொமக், இன்டெஸ்டைன், கிட்னி, லெக்ஸ் எல்லாத்துல இருந்தும் அது வந்து கொண்டு வந்துடும். ஸோ லோவர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன்ஃபீரியர் வீனாக்காவா ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ஹெட் அப்புறமா ஷோல்டர் ரீஜியன்ல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சுப்பீரியர் வீனாக்காவா பிளட் ஹார்ட்டுக்கு கொண்டு வந்துடும். புரிஞ்சுச்சா? ஈஸி தானே? ஓகே, ரெண்டுமே டீஆக்சிடேட்டட் பிளட் தான் கொண்டு வரும். வெயின்ஸ் உடைய மெயின் ஃபங்க்ஷனே இந்த டீஆக்சிடேட்டட் பிளட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு ஹார்ட்டுக்கு உள்ள கொண்டு வரும். அதுல ரெண்டா டிவைட் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? அதோடைய ஏரியாவா அதோடைய ரீஜனை அதை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால சுப்பீரியர் வீனாக்காவா இன்ஃபீரியர் வீனாக்காவா, சுப்பீரியர்னா மேல, இன்ஃபீரியர்னா கீழே. ஹெட் ஷோல்டர்ல இருந்து பிளட் கொண்டு வரும் டீஆக்சிடேட்டட் பிளட் ஹார்ட்டுக்குள்ள. லோவர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருந்து டீஆக்சிடேட்டட் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த வீணாக்காவா எதுக்குள்ள என்டர் ஆகும் நம்மளுக்கே தெரியும். இந்த வீணாக்காவா ரைட் ஆட்ரியம்குள்ள என்டர் ஆகும். அப்புறமா கான்ட்ராக்ஷன் மூலமா ரைட் ஆட்ரியம்ல இருந்து எங்க போயிடும்? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போயிடும். சிஸ்டோல் படிச்சிருக்கோம்ல, சிஸ்டோல் ஆஃப் ஹார்ட். ஆட்ரியோ சிஸ்டோல் ஆட்ரியமோடைய சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன், அது மூலமா வென்ட்ரிகல்ஸ்க்கு போயிடும், ரைட் வென்ட்ரிக்கலுக்கு. அப்புறமா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும், ஞாபகம் இருக்கா? சோ இப்ப என்ன ஆகும்? ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எங்க போகும் பிளட்? பல்மனரி ஆர்டரிக்கு போயிடும். அப்புறமா பல்மனரி ஆர்டரி பிளட்ட வந்து லங்ஸ்க்கு கொண்டு போயிடும். லங்ஸ்க்கு போய் அந்த பிளட் என்ன ஆகும்? ஆக்சிஜனேட்டடா ஆயிடும். எல்லாம் கார்பன் டை ஆக்சைடும் எடுத்துட்டு அட்மாஸ்பியருக்கு போட்டுரும். அப்புறமா அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜன் எல்லாம் லங்ஸ் என்ன பண்ணும்? பிளட்டுக்குள்ள போட்டுடும். ஓகே, இப்போ பிளட் என்னவா மாறிடுச்சு? ஆக்சிஜனேட்டடா மாறிடுச்சு. டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறமா